கோவை பீலமேடுக்கு உட்படுத்தப்பட்ட பிருந்தாவன் நகர் அப்படிங்கிற ஏரியா ஏர்போர்ட்க்கு பேக் சைடில் ஒரு அகண்ட ஒரு இடம். ஸோ அங்கே நேற்று இரவு பிஜி படிக்கக்கூடிய ஒரு ஃபர்ஸ்ட் இயர் மாணவி, அந்த மாணவியை 3 பேர் வன்கொடுமை செய்த ஒரு வழக்கு. மிக கொடூரமான ஒரு சம்பவம் சொல்லணும் மக்களே. இதில் யாரெல்லாம் குற்றவாளிகள் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேட். கோவை மாவட்டம் பீலமேடு அப்படிங்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் ஏரியாவுக்கு உட்படுத்தப்பட்ட ஏர்போர்ட்க்கு பேக் சைடில் பிருந்தாவன் நகர் அப்படிங்கிற ஒரு ஏரியா. இந்த ஏரியா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறப்ப சொல்றாங்க, ஏர்போர்ட்க்கு பேக் சைடில் இருக்கவங்க சுற்றி இருட்டா இருக்கும், ஒரு பெரிய கிரவுண்டு மாதிரி இருக்கும். ஒரு 7 மணிக்கு மேலே சூரியன் மறைஞ்சதுமே 7 மணிக்கு மேலே இந்த ஏரியா பக்கம் போகிறது கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். வேற யாரும் போக மாட்டாங்க பெருசா இங்க இந்த பக்கம் அப்படிங்கிறாங்க. இப்போ 8 மணிக்கு மேலாம் ரொம்ப கஷ்டம், இருட்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த இந்த இடத்துல நேற்று ஞாயிற்றுக்கிழமை நவம்பர் 2, 2025 ஒரு ஸ்விஃப்ட் கார் நின்றுருக்கு நைட்டு 11:30 மணிக்கு. ஸோ அந்த ஸ்விஃப்ட் காருக்குள்ள வினீத் அப்படிங்கிற ஒரு நபர் இருந்திருக்காரு, கூட ஒரு மாணவி இருந்திருக்கிறாங்க, ஒரு பெண். அவங்க பிஜி ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் வெளியா இருக்கு. இவங்க எப்படி இங்கிருந்து நைட்டு 11:30 மணிக்கு இருக்க முடியும்னு பார்க்கும் பொழுது, இவங்களுடைய நேட்டிவ் மதுரை அப்படின்னும் அங்கிருந்து கோயம்புத்தூர் தங்கி படிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னும் ஒரு தகவல் வெளியா இருக்கு பொது வெளியில. ஸோ 11:30 மணி நைட்டு ஒரு ஸ்விஃப்ட் காரு அந்த மாதிரி ஒரு ஏரியா அது இருக்கும் பொழுது அங்க ஒரு 3 பேர் பைக்ல வந்திருக்கிறாங்க அப்படின்னும், அந்த 3 பேர் போதையில இருந்தாங்களா அப்படிங்கிற விசாரணையில வெளியாகல மக்களே. விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. என்ன பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் கதவை துறை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடியை அடிச்சு உடைச்சாங்க அப்படின்னு. ஸோ அப்படி அடிக்கும் பொழுது கண்ணாடி அடிச்சிருக்கிறாங்க. கையில ஒரு பெரிய ஃபர்ஸ்ட் கேட்டிருக்கிறதாக திறக்கப்படலை. அப்புறம் இந்த விண்ட்ஷீல்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அருவாவால வெட்டின ஒரு சோடு இருக்கு ஸ்விஃப்ட் கார்ல. ஸோ அது வெட்டின உடனே மீண்டும் அடிச்சுட்டே இருக்காங்க. பயந்து போய் கதவை திறந்த உடனே இந்த வினீத் அப்படிங்கிற நபர்ல தலையிலே ஒரு வெட்டி இருக்கிறாங்க. ஸோ வெட்டினதுமே அவரு அன்கான்சியஸ்ல போயிட்டாருன்னு தகவல் சொல்றாங்க இப்போ ஸ்டேட்மெண்ட் எடுக்கும் பொழுது. ஆனா அவர் தான் போலீஸ்க்கு கால் பண்ணி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கிறாரு. ஸோ அவரு மயங்கினதுக்கு பிறகு கொடுத்தாரா இல்ல கொடுத்துட்டு மயங்கிட்டாரா, ஏன்னா மயக்கம் தெளிஞ்சு கொடுத்தாரா அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரிய வரும் மக்களுக்கு. அப்போ இந்த பெண் அங்க இருந்து இழுத்துட்டு போயிட்டு 3 பேர் இருந்திருக்கிறாங்க. இழுத்துட்டு போய் ஒரு மறைவான இடத்துல வச்சு அவங்கள பொண்ணை கற்பழிச்சிருக்கிறாங்க. போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்ததும் போலீஸ் தேட ஆரம்பிக்கிறாங்க அந்த பொண்ணை. விடிய தேடுறாங்க, கிடைக்கலன்ற தகவல். அதற்கு பிறகு ஒரு 4-4:30 மணிக்கு விடிகாலையில் இந்த ஊர் மக்கள்லாம் அங்க பாதையில இருந்து நடந்து போகும்பொழுது அந்த இடத்துல ஒரு பெண் பொண்ணுடைய அழுகுரல் கேட்டிருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த அழுகுரல் கிட்ட போய் பார்க்கும் பொழுது அரை நிர்வாணத்துல ஒரு பொண்ணு ஒரு பாதி மயக்கத்துல அழுதுகிட்டே வெம்பிக்கிட்டே இருந்த பார்த்து ஒரு போலீஸ் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. ஸோ போலீஸ் ஸ்பாட்டுக்கு வராங்க. அந்த வினீத் அப்படிங்கிற பையன் கிட்ட டேட்டாஸ் கலெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த பெண்ணா அந்த பெண்ணா அப்படிங்கிறத உறுதிப்படுத்திட்டு இந்த பெண்ணை உடனடியா பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போறாங்க. ஸோ இந்த நபர் வினீத் கவர்மெண்ட் சேர்க்கப்பட்டிருக்காரு. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இந்த தள்ள வெட்டுப்பட்டதுல 28 ஸ்டிச்சு போடப்பட்டிருக்கு அவர் தலையில அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த பெண் இஸ் இன் பிரைவேட் ஹாஸ்பிட்டல். கொடூரமான ஒரு சம்பவம். மருத்துவம் சிகிச்சை பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. இப்போது சமீபமாக கிடைச்ச ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா, பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஒரு பிரைவேட்ல இருந்து கவர்மெண்ட்டுக்கு ஷிஃப்ட் பண்றாங்கன்னா அந்த பெண்ணை காப்பாற்ற முடியாம இருக்கிறதா ஒரு தகவலும் சொல்லப்படுது. ஸோ உடல்நிலை ரொம்ப மோசமா இருக்கிறதாகவும் அதை பிரைவேட் ஹாஸ்பிட்டல் வச்சு பண்ண மாட்டாங்க, ஸோ கவர்மெண்ட் ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் வெளியாயிருக்கு, கசிஞ்சிருக்கு. இது உண்மையான தகவலாக இருக்கக்கூடாதுன்றது நம்மளுடைய ஆசையாக இருக்கின்றது. ஏன்னால் அந்த பெண்ணை பிழைச்சிக்கணும்ன்றது எண்ணமாக இருக்குது. பட் ஸ்டில் அந்த வினீத் அப்படிங்கிற பையன் அவர் எப்படி பழக்கம் அப்படின்னு பார்க்கும்போது, வினீத்ன்றவர் அதே ஏரியாவில் ஒரு அணுகுகளை வச்சுட்டு இருக்காருன்னு ஒரு தகவல். ஸோ 2 பேர் நண்பர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த சமயத்துல உடனே போலீஸ் என்ன பண்றாங்க, இந்த பெண்ணை ரெஸ்கியூ பண்ணதுமே அங்க ஃபாரன்சிக் டீம் உள்ள வராங்க, டாக் ஸ்குவாட் உள்ள வராங்க, ஃபாரன்சிக் டீம் உள்ள வராங்க. உள்ள வரும் பொழுது அந்த இடத்துல ஒரு ஆதரவற்ற ஒரு பைக் இருந்திருக்கு. இப்ப இந்த பைக்ல தான் அந்த 3 பேர் வந்தாங்களா அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்றதுக்கு வினீத்தும் கண்முழிக்கல, அன்கான்சியஸ் இருந்திருக்கிறாரு. அந்த பெண்ணும் ஹாஸ்பிட்டலைஸ்டா இருக்கிறாங்க. ஸோ இந்த பைக் திருப்பு அழகையா இருக்கு. யார் இந்த பைக் வச்சுட்டு போயிருக்காங்க? ஒருவேளை இந்த வந்தவங்களே இந்த பைக் விட்டுட்டு போயிட்டாங்களா
அவ திருட்டு பைக் அது அப்படிங்கிற ஆங்கிள் விசாரணை போயிட்டு இருக்கு. 7 தனிப்படை அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஸோ 7 தனிப்படையும் ஒரு 3 தனிப்படை மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வந்து சிசிடிவி கேமராஸ் ஆராய்வாங்க. அடுத்தது செல்போன் வந்து அப்ப அந்த சமயத்துல இவங்க செல்போன்ஸ் எங்க இருந்திருக்கு, ஸ்விஃப்ட் கார்ல பாத்தீங்கன்னா இந்த பெண்ணுடைய ஸ்லிப்பர்ஸ் இருந்திருக்கு, பெண்ணோட துப்பட்டா இருந்திருக்கு, பெண்ணோட ஹேண்ட்பேக்ஸ் இருந்திருக்கு. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா ஜெனரலா போலீஸுடைய இந்த இன்வெஸ்டிகேஷன்ல அந்த நபர் கண்டுபிடிக்கிறதுக்கு சிசிடிவி கேமராஸை பார்ப்பாங்க. சிசிடிவி கேமராஸை பார்த்துட்டும் அவங்களுக்கு வந்து யாரும் கிடைக்கலன்னா வந்திருக்கானுங்க பைக் இங்கே விட்டு போயிட்டாங்க அப்படின்னா யாரும் ஐடென்டிஃபை பண்ண முடியலன்னா அடுத்த ஒரு ரூட் இருக்கு, அது தம்புருன்னு சொல்லுவாங்க. அது வந்து அந்த சமயத்துல அந்த நேரத்துல அந்த அந்த ஏரியா சர்க்கம் அந்த ஒரு சர்க்கிள்குள்ள எத்தனை செல்போன்ஸ்லாம் வந்து ஆன்ல இருந்துச்சு அப்படிங்கிறத ட்ராக் பண்றது ஒரு சிஸ்டம், அது ஒரு ட்ரிக் பண்ணுவாங்க. இப்போ அந்த இடத்துல ஃபாரன்சிக் டீம் ஆய்வு பண்ணும் பொழுது அந்த இடத்துல கண்ணாடி உடஞ்சதுக்கான துண்டு கிடைக்குது. அதுக்கப்புறம் வந்து ஒரு பைக் இருக்கு, அப்புறம் ஒரு துப்பட்டா, ஒரு கருப்பு கலர் துப்பட்டா இருக்கு. இதுதான் அந்த பொண்ணு தானே உறுதிப்படுத்த பார்த்தா அது இல்லைன்னு தெரியுது. ஏன்னா அந்த பெண்ணுடைய துப்பட்டா காருக்குள்ளே இருக்கு. ஸோ ஒரு பக்கம் விசாரணை போயிட்டு இருக்கு மக்களே, இன்னொரு பக்கம் அந்த 3 பேர் யாருமே கண்டுபிடிக்கப்படாமல் போலீஸ் வந்து ஆராய்ஞ்சிட்டு இருக்கிறாங்க, விசாரணை நடத்திட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வினித்து அவர் அங்க அன்கான்சியஸா இருக்காரு. இன்னொரு பக்கம் இந்த பெண் உடல்நிலை மோசமா இருக்குன்னு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல சேர்த்ததாக ஒரு தகவல் சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்படாம இருக்கு. அது நடக்கூடாது அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இப்போ இதை வந்து யாருடைய தப்பு இருக்கு, யாரு குற்றவாளிகள் அப்படிங்கிற அடுத்த கேள்வி வருது. இப்போ இந்த ரொம்ப டாக்டிக்கலா வந்து ஒரு திருட்டு பைக் எடுத்துட்டு வந்து ஒரு அருவா எடுத்து அந்த காருக்கு விண்ட்ஷீல்டு அடிச்சு உடைச்சிருக்காங்கனால் இவங்க ஹிஸ்டரி ஷீட்டர்ஸா இருப்பாங்களோ அப்படிங்கிற அடிப்படையிலையும் போலீஸ் வந்து விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ யார் யார் இந்த ஏரியால இருக்கிறாங்க, ஏன்னா வெளில இருந்து இங்க வர முடியாது, லோக்கல் ஏரியாஸ் யாரா இருக்கிறாங்க, யாரா ஹிஸ்டரி ஷீட்டர்ஸா இருக்கிறாங்க, ஸோ அவங்க எங்கெல்லாம் இருக்கிறாங்க இப்போ அப்படிங்கிறது நடவடிக்கை பண்ணுவாங்க போலீஸ். ஸோ ஏதாவது மிஸ்ஸிங் இருந்தாங்கன்னா உடனே அவங்க எங்கன்னு தேடுவாங்க அப்படிங்கிறதும் ஒரு வித விசாரணையுடைய ஒரு யுக்தி. இப்போ எதிர்கட்சியான பிஜேபி என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து திமுக ஆட்சியில வந்து பெண்களுக்கு பாதுகாப்பே இருக்காது, ஸோ பெண்களுக்கு இப்படிதான் பாதுகாப்பு இல்லாம இருந்துட்டு இருப்பாங்க அப்படின்னு அவங்க பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து ப்ரொடெஸ்ட் பண்றாங்க, போராட்டம் பண்ண ஆரம்பிக்கணும்னு சொல்றாங்க. இப்போ இந்த ஒரு சம்பவத்துல யார் குற்றவாளி அப்படிங்கிறதை நம்ம இங்க பார்த்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் மக்களே. அதாவது அந்த ஒரு சிச்சுவேஷன்ல அந்த ஒரு பெண்ணை ஒரு 3 பேரு நிச்சயமா போதையில் இருந்திருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். அந்த பொண்ணை கூட்டு போய் ஒரு தனி இடத்துல வச்சு இப்படி வந்து துன்புறுத்தி அந்த பொண்ணை வந்து சீரழிச்சு தூக்கி போட்டு போறதுன்றது கொடூரமான செயல். யாரும் மறுக்கலை. அந்த 3 பேரும் நிச்சயமா மாட்டுவாங்க, போலீஸ் கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த 3 பேருக்குமே தண்டனை கடுமையாக நீதிமன்றம் கொடுக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மதுரையில இருந்து அந்த பெண் படிக்க வந்திருக்காங்க. ஸோ அவங்க அப்பா அம்மா ஒரு நம்பிக்கையில பெண்ணை படிக்க ஆசைப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையின் பேர்ல இந்த பெண் அனுப்புறாங்க. அனுப்பினவர்களுக்கு இங்க வந்து ஆண் நண்பர்கள் வரலாம், அவங்களுக்கு வந்து பிடிச்சி போகலாம், பேசலாம், பழகலாம். அதெல்லாம் வந்து அவங்களுடைய தனிப்பட்ட கான்ஸ்டிடியூஷன் கொடுத்துருக்க உரிமை, நம்ம தலையிடலை. ஒரு பொட்டல் கிரவுண்டு ஏர்போர்ட்க்கு பேக் சைடு பிருந்தாவன் நகர், அங்க நார்மலா இரவு நேரங்கள்ல ஒரு 7 மணிக்கு மேலேயே மக்கள் நடமாடுறதுக்கு பயப்படக்கூடிய, தயங்கக்கூடிய ஒரு இடத்துல நைட்டு 11:30 மணிக்கு ஸ்விஃப்ட் காருக்குள்ள அந்த பெண் அந்த நண்பரோடு பேச வேண்டிய கட்டாயம் இருக்குதா? ஏன்னா அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க ஊர்ல பொண்ணு சேஃபா ஊர்ல இருக்காங்க, படிச்சுட்டு இருக்காங்க நினைச்சிட்டு இருப்பாங்க. அந்த நம்பிக்கையின் பேர்ல சென்டிமெண்ட்லாம் இங்க பேச வரும்ல மக்கள். ஆனால் அந்த அம்மா அப்பாவுடைய நம்பிக்கைய அவங்க காப்பாத்தல 2ஆம் பட்ச விஷயம். பகல்ல பேசட்டும், இல்ல இரவுல பேசணும் ஆசை இருந்ததுன்னா ஏதாவது பொதுவெளியில ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து பேசட்டும், எதற்கு ஒரு சினிமா தியேட்டர்ல உட்காந்து பேசலாம், இல்ல பொதுவெளியில உட்காந்து பேசலாம், மக்கள் நடமாட்ட இடத்துல உட்காந்து பேசலாம். ஏன்னா ப்ராக்டிக்கலா பேசலாமே. இப்ப என்னன்றாங்க எல்லாருமே, போலீஸ் தப்பு, போலீஸ் மேல தப்பு இருக்கு, ஆட்சி மேல தப்பு இருக்கு, அதிகாரத்து மேல தப்பு இருக்கு, எல்லாரும் பேசுறாங்க. ப்ராக்டிக்கலா பார்த்தா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 7.5 கோடி மக்களுக்கும் 7.5 கோடி போலீஸா போட முடியாது. லாஜிக்கா அதுக்கு வந்து பாசிபிலிட்டி கிடையாது. அப்போ யார் நம்மளை பாதுகாத்துக்கணும்? நம்ம தான் நம்மளை ஃபர்ஸ்ட் பாதுகாத்துக்கணும். அந்த மாதிரி இடங்கள்ல 11:30 மணிக்கு அந்த இருட்டுல அந்த ஒரு பொட்டல் காட்டுல அப்படி ஒரு இடத்துல போய் எதற்கு நம்ம தனிமையில பேச வேண்டிய தேவை என்ன இருக்கு? அப்படி பண்ணிதான் ஆகணுமா? ஏதாவது நடந்துட்டா, சப்போஸ் தப்பு நடந்துட்டா
நடக்காது, நமக்கெல்லாம் நடந்துருமா அப்படிங்கிற ஒரு தைரியம் இருக்கும் எல்லாருக்குமே. அதை மீறி நடந்துட்டா என்ன பண்ண முடியும்? யார் யாருக்கு பதில் சொல்ல முடியும்? இப்போ இந்த சம்பவத்துக்கு அரசாங்கம் பதில் சொல்ல முடியுமா? யாரு பதில் சொல்றது? இப்போ கேட்பாங்க, லைட்டு போட்டிருக்கலாமே, கேமரா வச்சிருக்கலாமே. ஏங்க அது ஒரு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு கிரவுண்டு மாதிரி இருக்கு. அங்க மக்கள் தேவையில்லாம அங்க நடமாட வேண்டிய தேவை இருந்தால் பண்ணலாம், இல்லைன்னா அங்க வேற வேண்டிய அவசியம் இல்லை. அந்த இடத்துல லைட்டு போட்டு அங்க கேமரா வச்சு என்னத்தை பண்ண முடியும்? எதுக்கு அங்க தேவை இருக்கு? ஸோ இந்த இடத்துல சரிங்க, லைட்டு போட்டு கேமரா வச்சிருந்தா அங்க இவங்க வராம இருப்பாங்கன்னு வைக்க சொல்றீங்களா? இப்ப லைட்டு போட்டு கேமரா வச்சு அங்க பளிச்சுன்னு கிரிக்கெட் கிரவுண்ட் மாதிரி இருந்ததுன்னா, வெளிச்சமா இருந்ததுன்னா, அப்ப இவங்க வரமாட்டாங்களே. இந்த கார் எடுத்துட்டுங்க, கார் எடுத்து இந்த நபர்கள் வந்திருக்க மாட்டாங்களே, கார்ல உட்காந்து பேசிட்டு இருந்திருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா? நமக்குன்னு ஒரு பாதுகாப்பை நாம் தேடிக்கொள்ளாமல், நாம் அதை பாதுகாக்காமல், அதை கடைபிடிக்காமல் அடுத்தவங்க மேல குறைய சொல்றது எப்படி நியாயமாக இருக்க முடியும்? இங்கே எல்லாருமே குற்றவாளிகளா பார்க்கப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. இப்போ இந்த மாதிரி இடத்துல நாம ஏன் போகணும் அந்த பெண் நினைச்சிருக்க வேண்டும். இந்த மாதிரி இடத்துல நம்ம ஏன் இந்த பொண்ணு கூட அப்படி இருக்கணும்? சப்போஸ் தப்பு நடந்தா யாருக்கு பதில் சொல்றது அப்படிங்கிற எண்ணம் அது வினீத் என்ற பையனுக்கு இருந்திருக்க வேண்டும். அண்ட் அந்த 3 குற்றவாளிகள் they shouldn't be spared. கண்டிப்பா போலீஸ் பிடிச்சிருவாங்க, அவங்க வழிக்கு விடலாம் பாத்ரூம்ல. நீதிமன்றம் சும்மா விடாத அவங்கள நிச்சயமாக தண்டனை பெருசா கொடுப்பாங்க. நீதிமன்றம் அது சும்மா இருக்காது, போலீஸ் சும்மா இருக்க மாட்டாங்க. எல்லா போலீஸ்காரங்க வீட்லயும் பெண் குழந்தைகள் இருக்கலாம், சும்மா இருக்காது. ஆனால் இந்த விஷயத்த, இந்த பிரச்சனையை ஏன் அவங்க இன்வைட் பண்ணிக்கிறாங்கன்னு நான் கேள்வி முன்வைக்கிறேன். ஒரு பிரச்சனையை இன்வைட் பண்றீங்க நீங்களே போய் உட்காந்துட்டு. அந்த இன்வைட் பண்ணதன் விளைவு இப்படி நடந்திருக்கு. இப்போ இதுக்கு யாருக்கு பதில் சொல்றது? வினீத் அந்த பொண்ணோட குடும்பத்துக்கு பதில் சொல்ல முடியுமா? இல்ல வினீத்துக்கும் அந்த பொண்ணோட குடும்பத்துக்கும் அரசாங்கம் பதில் சொல்ல முடியுமா? போலீஸ் பதில் சொல்ல முடியுமா? இவர்கள் பாதுகாப்பாக இவர்கள் இல்லாமல் இவர்கள் அலட்சியமாக இருந்துவிட்டு ஒரு தப்பு நடந்ததற்கு பிறகு யாரை பிளேம் பண்றது அப்படிங்கிற கொஸ்டின் இங்க இருக்க. மக்களே கேட்டா சொல்லுவாங்க இது பெண் சுதந்திரம், ஏன் பெண்கள் ரோடு நடமாடக்கூடாதான் கேட்பாங்க. நீங்க ரோடு நடமாடுறதுன்றது வேற, இப்படி ஒரு இடத்துல தனிமையில இப்படி கார்ல இப்படி பேசிட்டு இருக்கிறதுன்றது வேற. ஸோ ரோடு நடமாடும் பொழுது ஒருத்தவங்க செயினை பறிச்சுட்டு போயிட்டான் அப்படின்னா நீங்க சொல்றது நியாயம். அப்பயும் யாரை பிளேம் பண்ண முடியும்? அந்த நபர் தான் பிளேம் பண்ணணும். செயினை பறிச்சுட்டு போனாலும் பிளேம் பண்ணணும். செயினை பறிச்சுட்டு போனதுக்கப்புறம் போலீஸ் ஆக்ஷன் எடுக்காம இருந்தா நீங்க போலீஸை பிளேம் பண்ணணும். இப்ப இந்த சம்பவத்திலே பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்டை பிளேம் பண்றாங்க எதிர்கட்சிகள், அது அவங்க அரசியல் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இந்த இடத்துல போலீஸ் நடவடிக்கை எடுக்காம அவங்க ஃப்ரீயா விட்டா தென் காவல்துறையை பிளேம் பண்றது கரெக்ட். இங்க ஆக்ஷன் எடுக்கிறாங்க, தனிப்படை அமைச்சு ஆக்ஷன் தேடிட்டு இருக்காங்க. அப்படிங்கும் பொழுது இங்க யாரை பிளேம் பண்ண முடியும்? மக்கள் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங், இங்க பெண் சுதந்திரம் அப்படிங்கிறதை எல்லாருமே தப்பா தான் நினைக்கிறாங்க, தப்பா தான் கன்சீவ் பண்ணிக்கிறாங்க, பர்சீவ் பண்ணிக்கிறாங்க. ஆண்கள் மாதிரி பெண்கள் இருக்கணும், நைட்டு மிட் நைட் நடந்து ஜாலியா போயிட்டு வரணும், ஆண்களோட போயிட்டு வரணும், ட்ரெஸ் கம்மியா போடணும், என் ட்ரெஸ் என் உரிமை, இந்த மாதிரியான ஸ்டூப்பிடான வாக்கியத்தெல்லாம் வச்சுக்கிட்டு இதை பெண் சுதந்திரம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க பல பெண்கள். அது பெண் சுதந்திரம் கிடையாது. அடுப்படியில ஒரு பொண்ணு அந்த காலத்து அடுப்படியிலே செத்துக்கிட்டு இருந்தா, அதை மீறி ஒரு பொண்ணு வெளியே படிக்கணும், வேலைக்கு போகணும், பிசினஸ் பண்ணணும், ஒரு பொது மேடையில இந்த பெண்ணும் அங்கீகரிக்கப்படணும் அப்படிங்கிறது மட்டும்தான் பெண் சுதந்திரம். ட்ரெஸ்ஸை குறைச்சி போடுறதும் மற்றபடி ஆண்கள் மாதிரியே பெண்கள் நடக்கிறதும், குடிக்கிறதும், சிகரெட் பிடிக்கிறதும், கஞ்சா அடிக்கிறது பெண் சுதந்திரம் கிடையாது. ஸோ இங்க பெண் சுதந்திரம் அப்படிங்கிறதே தப்பான ஒரு பிரதிபலிப்பு கொடுக்கப்பட்டு பெண்கள் சீரழிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் ஒரு ஐயம்லாம் இருக்கு. இப்படி இருக்கும் பொழுது எப்பா பெண் குழந்தை பெற்றுக்கிறதுக்கே பயமா இருக்குப்பா அப்படிலாம் சொல்ற குடும்பங்கள் நிறைய நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இங்க பெண் சுதந்திரம் இது கிடையாது. பெண்களுக்கு, ஒவ்வொரு பெண்களுக்கும் நம்ம தமிழ்நாட்டிலேயோ இல்லை இந்தியாவிலேயோ உலகத்திலேயோ எங்கேயுமே ஒவ்வொரு போலீஸ் தான் போட்டு உட்காந்துருக்க முடியாது. அப்படி போட்டு அவங்க கண்காணிச்சிட்டே இருக்கிறாரு என்ன, தே ஆர் ஸ்டாக்கிங் அஸ் அடுத்த வார்த்தை பேசுவாங்க. ஸோ நம்ம சேஃப்டி நம்ம தான் பார்த்துக்கணும். அப்படி இருக்கும் பொழுது இங்க யார் குற்றவாளிகள் அப்படிங்கிற ஒரு ஜஸ்டிஃபிகேஷனை நான் மக்கள்கிட்ட விட்டுறேன். ஒரு பிரச்சனையை இன்வைட் பண்ணக்கூடாது. இப்ப யோசிச்சு பாருங்களேன், மதுரையில இருந்து கோயம்புத்தூருக்கு படிக்க அனுப்ப போற இல்ல அனுப்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற எத்தனை குடும்பங்கள், எத்தனை பெண் குழந்தைங்க குடும்பங்கள்ல இப்ப பெண் சுதந்திரம் பறிக்கப்பட்டுரும். எத்தனை பேரண்ட்ஸ் பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க ஊருக்கு அனுப்புறதுக்கெல்லாம். ஸோ இப்போ யாருடைய தப்பால யாருக்கு பெண் சுதந்திரம் பாதிக்கப்படுது அப்படிங்கிறதை நம்ம மக்கள் மனசுல விட்டுற. மக்களே என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.